குரலமுதம் கேட்டீர்கள். நேர்கள் இனி கேட்கலாம் ஒலிக்களஞ்சிய நிகழ்ச்சியில் பட்டினத்தடிகள் இசை பேருரை. வழங்குபவர் கிரிஜா ராமசுவாமி அவர்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமக் பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. கடற்கரை ஊராம் பட்டினம் என்பர் கடற்கரை ஊராம் பட்டினம் என்பர். அதில் காவிரி பூம்பட்டினம் எனும் ஒரு ஊராம். குபேரன் வேண்டுதல் ஏற்ற சிவபெருமான் கொடுத்தருளினார் திருவெண்காடரை. சிவனருளாலே சிவனேசருக்கு செல்வ மகனாய் பிறந்த குபேரனின் சிறந்த வரலாறு திறம்பட செப்பிட சிவன் மகன் விநாயகன் அருள்வானே. சிவன் மகன் விநாயகன் அருள்வானே. பூமேலயனறிய மோனி புறத்தரே நாமே புகழ்தலைவர் நாட்டுவோம் பமேவும். ஏ துகந்தான் தில்லையிட துகந்தான், ஏ துகந்தான் தில்லையிட துகந்தான். கூத்துகந்தான் கொற்ற குடையே சிவனடியார்களும் ஆழ்வார்களும் சமண முனிவர்களும் புத்த துறவிகளும் நிறைய பாடல்களெல்லாம் இயற்றி பல பாட்டுக்களை நமக்காகவே அருளி செய்திருக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாம எல்லோருக்கும் தான் பக்தி சுவையை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு உறுதி பொருளை சொன்ன பெரியவர்களுடைய வரிசையிலே முன்னால நிற்கிறவர் யாரு அப்படின்னா பட்டினத்தடிகள் தான். இவருடைய பாடல்களை நாம படிச்சோம்னா மனசுல இருக்கிற குறையெல்லாம் போயிடும். காவிரி ஆறு கடலோடு கலக்கிற இடத்துல அழகா அமைஞ்ச அந்த ஊர்ல காவிரி பூம்பட்டினம்ங்கிறது இது. இந்த காவிரி பூம்பட்டினத்துல சோழ நாட்டின் தலைநகராக இருந்தது இது. கருப்பு கரசிகள் எல்லாம் பிறந்த நாடு இது. கண்ணகியினுடைய பிறந்த ஊரும் இதுதான். இந்த ஊர்ல வணிகர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேரு சிவனேசர்னு பேரு. அவர்கிட்ட இல்லாத செல்வமே கிடையாது. பொருட்செல்வம், அறிவு செல்வம், பக்தி செல்வம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அவருடைய மனைவி பெயர் ஞான கலாம்பைன்னு பேர். நல்ல மனைவி. 2 பேரும் இன்பமாக இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். அறவோருக்கும் அந்தனோருக்கும் துறவோருக்கும் விருந்தினருக்கும் நல்லபடியா எல்லாம் செய்து தான தர்மங்கள் எல்லாம் செய்து ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஒரு பெண் குழந்தை பிறந்தெடுத்து சரி, ஒரு பெண் குழந்தை பிறந்தா ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த முறையிலே தங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டார்கள். அதனால அவர்கள் ஈசனை துதித்து 2 பேருமா பெருமானை வேண்டினார்கள், ஆண் குழந்தை வேண்டி. பெண் குழந்தை தனை கொடுத்து பெருமையுற செய்தாயே. ஆண் குழந்தை ஒன்று இருந்தால் ஆஸ்திய வாரிசாகும்.
பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ விரதங்கள், நோன்புகள் இதெல்லாம் இருந்து கடைபிடிச்சார். அவர்களுக்கு அதன் பலனாக ஆண்டவருடைய அனுகிரகத்தினால ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. உலகத்தை காக்கதற்கு சிவபெருமான் உமாதேவியோடு திரு கையிலை மலையிலே எழுந்தருளினார். அவரை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு தரம் குபேரன் வந்தான். அந்த குபேரன் செல்வத்திற்கு இறைவன், சிவனுக்கு தேவன், செல்வத்திற்கு இறைவன், சிவனுக்கு தோழன், அழகாபுரி அரசன், அவனும் ஒரு தேவன், செல்வத்திற்கு இறைவன். சிவபெருமான் கிட்ட வந்து வணங்கி அவரை பார்த்து, எல்லாம் வல்ல பரம்பொருளே, தங்களை கைலை மலையில் தரிசனம் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இன்னைக்கு இந்த கைலை மலையிலே எனக்கு தரிசனம் கிடைச்சுடுத்து. ஆனா மண்ணுலகத்திலையும் தங்களை காண விரும்புகிறேன். அதை கேட்ட சிவபெருமான் சொல்றார், உனக்கு நிச்சயமாக அருள் புரியணும் அப்பா. உமாதேவியோடு மண்ணுலகத்திற்கு இருக்கிற எல்லா ஸ்தலங்களுக்கும் நான் வருகிறோம். கைலாய காட்சியை குபேரனுக்கு காட்டி அவர் அருளினார். அதாவது 5வது படை வீடு குன்றுதோராடல், அதுதான் திருக்கைலை மலை. அடுத்தது சிதம்பரத்துல காட்சி கொடுத்தார். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களையும் ஏற்று நடத்தும் எம்பெருமான் சிதம்பரத்திலே காட்சி கொடுத்தார். அவர் தில்லை பொன்னம்பலத்திலே சிவபெருமான் திருக்கூத்து ஆடும் காட்சியை கண்டு கழித்தார். அங்கேயே சில காலம் தங்கினார். ஈசன் திருவெண்காட்டுல காட்சி கொடுத்தார். ஆசை தீர இறைவனை கண்டு வணங்கி அந்த குபேரன் அடுத்த ஊரான காவேரி பூம்பட்டணத்துக்கு போனார். அந்த காவேரி பூம்பட்டணமானது ரொம்ப அழகான ஊர். பார்க்கிறவர்களை எல்லாம் வியப்பூட்டும் அந்த ஊர் அழகு வாய்ந்த நகரம். குபேரனையும் அது கவர்ந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். என்ன அழகாபுரி அவ்வளவு அழகான ஊர். தன்னுடைய தலைநகரமான அழகாபுரி மாதிரியே இருக்கேன்னு அதை பார்த்து ரொம்ப ரசிச்சு இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டான். இந்த ஆசையை சிவபெருமான் கிட்ட சொல்லியாச்சு. சிவபெருமான் மனசுல வேற ஒரு திட்டம் இருக்கு, அவருடைய மனசுல உருவாயின்றிருந்ததாம். இந்த குபேரனை பார்த்து சொல்றார், அப்பா நீ பூலோக மக்களுக்கு ஒரு நன்மை செய்யணும். சுவாமியே, தேவர்கள்ல நான் ஒருவன் தான் நீங்கள் சொல்லுவேன். இருந்தாலும் மண்ணுலகத்து மேல எனக்கு ஆசை வந்துடுத்து. அதனால நீங்க எப்படியாவது எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னார். நிச்சயமாக நான் அதைத்தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ மனுஷனா பிறந்து அங்கே நீ மனிதனாக வாழ்ந்துதான் தீரணும். இந்த காவேரி பூம்பட்டணத்துல சிவனேஸ்வரன் ஒரு பக்தர் இருக்கார். அவருக்கு மகனாக பிறந்து நீ இல்லறத்திலே ஈடுபடணும். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமாக உண்டு என்று ஆசீர்வாதம் பண்ணார். கொஞ்சம் கலங்கினார் அவர் குபேரன். ஏன்னா அடுத்த நிமிஷம் அரும் பெரும் கடலே, தாங்கள் தான் எல்லாத்தையும் கொடுத்தேர், ஆட்டி வைக்கிறேன். உங்களுடைய திருவுளப்படிதான் எல்லாமே நடக்கிறது. நான் தேவர்கள்ல ஒருத்தனாய் இருந்து செல்வத்துக்கெல்லாம் தலைவனாய் இருக்கேன்னா அது உங்களுடைய அனுகிரகம் தான். ஆகையினால செல்வத்துக்கெல்லாம் தலைவனாய் இருக்கேனே, உங்களுடைய அருள் இல்லைன்னா நிச்சயமாக என்னால் இப்படி இருக்கவே முடியாது. ஆனா பூலோகத்துல போய் நான் பிறக்கணும்னு ஏன் ஆசைப்பட்டேன், பூலோகத்துல இருக்கணும்னு நான் ஏன் ஆசைப்பட்டேன், இது என்னுடைய விதியா தீவினையா எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா உங்க கட்டளையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு காவேரி பூம்பட்டணத்துல பிறக்க போகிறார். ஆனா ஒரு வேண்டுகோள், மண்ணுலக மாயை என்னை பூராவும் மூடி மறைக்காதபடி எனக்கு தாங்கள் அருள் புரியணும் அப்படின்னு வேண்டின்றார். தாங்கள் தடுத்தாட்கொண்ட பெருமான், தாங்கள் எல்லோருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்யும் பெருமான், என்னை மாய வலையில் சிக்கி என்னை மண்ணுலகத்திலேயே விட்டு விடாதீர்கள் என்று வேண்டினாராம். உன் விருப்பப்படியே நடக்க கடவுது என்று சொன்னார். கொஞ்ச நாளானதும் காவேரி பூம்பட்டணத்திலே சிவனேசனுக்கு மகனாய் பிறந்தார் குபேரன். சிவனேசர் தன் பிள்ளைக்கு திருவெண்காடர் அப்படின்னு பேர் வச்சார். திருவெண்காட்டுல எழுந்தருடைய சிவபெருமானுடைய திருவருளினால பிறந்த பிள்ளை இவர். அதனால தான் அவருக்கு அந்த பேர் வச்சாராம். அவர் நாளொரு மேனியும் பொழுதுரு வண்ணமாக வளர்ந்து வரார். குழந்தையினுடைய விளையாட்டுக்களை எல்லாம் பார்க்கறதுக்கு குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்லுவான். அந்த மாதிரி அந்த குழந்தையினுடைய மழலை சொல்ல கேளாத இந்த சிவனேசர் இந்த திருவெண்காடருக்கு 5 வயசு இருக்கும் பொழுதே அவர் மறைஞ்சு போயிட்டார்.
இறைவனுடைய திருவடியை அவர் சேர்ந்தவுடனே ஞான கலாம்பை அம்மையார் ரொம்பவும் வேதனைப்பட்டாள். ஆனாலும் அந்த குழந்தையினுடைய அழகு, குழந்தையினுடைய புத்திசாலித்தனம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு தாய் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணுமோ அந்த முறையிலேயே ரொம்ப அழகாக வளர்த்து வந்தாள். இறைவன் அருளால பிறந்த குழந்தையானதினாலே இந்த குழந்தைக்கு கல்வியை கற்றுத்தரணும். ஆனா இந்த குழந்தைக்கு சொல்லித் தரணுமா? எல்லாம் இயற்கையா தானாவே வருதாம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மக்கனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த ஞானாம்பிக்கை ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். அப்படி ஒரு புத்திசாலி குழந்தை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. திருவெண்காடர் படிச்சது மட்டுமல்லாம அதன்படியே நடந்து காட்டினாராம் அவர் வாழ்க்கையில. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவா பேரறிவாளன் திரு பயன் மரம் உள்ளோர் பழுத்தற்ற செல்வம் நயனுடையான் கண்படி நல்லவர்கிட்ட செல்வம் வந்து சேர்ந்துடும். அப்படியே அப்பதான் அந்த செல்வம் உபயோகமாக இருக்கும் இல்லையா? அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார். ஊர்ல வாழ்பவர்கள் எல்லாம் தண்ணீர் சாப்பிடுற குளம் ஊருணின்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட அந்த குளத்துல தண்ணி நிரம்பி வழிஞ்சிருக்கு. அங்க ஏது தண்ணி கஷ்டம்? நமக்கு தான் இங்க தண்ணி கஷ்டம். ஆனா அவர்களுக்கு அந்த தண்ணீரை எப்படி அவர்கள் அனுபவித்தார் தெரியுமா? அதாவது ஒரு செல்வந்தர் இருந்தார்னா தன்கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாருக்கும் பரிமாறி தான தர்மங்கள் செய்யணும். அப்படியெல்லாம் ஒரு தான தர்மங்கள் செஞ்சார்னா அந்த நாட்டுல எல்லாமே நிரம்பி இருக்கும், பசுமையா இருக்கும். அந்த முறையிலே தான் இதை சொல்றார். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அது மட்டுமல்ல, ஊருக்கு நடுவுல ஒரு மரம் இருக்கு. எல்லா இடத்துலயும் மரம் இருக்கு. ஒரு பழமரம். பழமரம்னா பழமையான மரம் கிடையாது, அது நன்றாக பழுத்து இருக்க மரம். பழம்னாலே சாதாரணமா நம்ம எல்லாரும் அவாவா பறிச்சு பறிச்சு சாப்பிட்டு இருப்போம். இது வந்து நமக்கு யாரும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் பழம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? கிழங்களுக்கு கூட பழங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அந்த பழத்தை எடுத்து எடுத்து விரும்பி சாப்பிடுறோம். அந்த மாதிரி காவிரி பூம்பட்டினத்துல வாழ்ந்த மக்களுக்கு திருவெண்காடருடைய செல்வமானது எல்லாருக்கும் அது உபயோகப்பட்டுதான். அம்மாவுக்கும் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுத்து. ஏன்னா அந்த கல்யாணம் பண்ற வயசு வந்துடுத்தே அப்படின்னு. திருவெண்காடரும் சம்மதிச்சுட்டாராம். ஏன் தெரியுமா? அவர் இயற்கையிலேயே ஞானம் உள்ளவர். ஒரு மனுஷன் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு 4 படிகள் இருக்கு. அதுல கிரகஸ்தங்கிற இல்லற தர்மத்தை ஒரு நிச்சயமா நடத்தணும். அதுக்கப்புறம் தான் துறவு பூணணும் இருக்கு. அதனால இவர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாராம். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுத்து. பேருக்கு ஏத்த மாதிரி சிவகலை அம்மையார். சிவபக்தியிலே அவள் ரொம்ப சிறந்தவளா இருந்தார். திருவெண்காடரும் சிவபக்தர். அதனால 2 பேருக்கும் மனசு ஒத்து இருந்தது. மன ஒற்றுமை இல்லைன்னா வாழ்க்கை வாழறதே அபத்தமாயிடும் இல்லையா? அதனால திருவெண்காடர் சிவகலை அம்மையாரை கல்யாணம் பண்ணிண்டு அவருக்கு வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சு இல்லறத்தை நல்லறமாக நடத்தினார். இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது. 35 வயசாயிடுத்து. ஆனா குழந்தை பிறக்கல. அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்து தன் குறைய இறைவனிடத்துல சொல்றார். இறைவன் பார்த்தார், கொஞ்சம் யோஜனை பண்ணினார். திருவெண்காடரின் குறையை அகற்ற திருவுளம் கொண்டான் என் பெருமாள். தாமே மகவாய் பிறந்து நன்னெறி தந்தை காட்டிட ஈசன் நினைத்தார். மாயை உலகில் சிக்கிய அன்பர் மனதில் இறையருள் விதைத்திடவே தடுத்தாற் கொள்ளுதல் இறைவனாரில் கண்மையல் அல்லவோ வியப்பில்லையோ? இறைவனாரில் கண்மை அல்ல வியப்பில்லையோ? திருவிடைமருதூர்ல சிவ
அந்தணர் இருக்கார். அவருடைய மனைவி பெயர் சுஷீலை. இவா 2 பேரும் ரொம்ப சிவபக்தர்கள். சிவனையே பூஜை பண்ணிட்டு இருப்பா எப்பொழுதுமே. அவர்களுக்கு வாழ்க்கையிலே ரொம்ப வறுமை. ஆனா சிவனுக்கு தொண்டு செய்யறதே அவர்களுடைய கடமையாக நினைச்சு ஓட்டின்னு இருக்கா. நாயனைய என்னை பொருட்படுத்தி நன்களித்து தாயனைய நாயருளும் தம்பிரான் தூய வீரை பட்டினத்தினுடைய அடிகள் பாட்டு. அருள் செய்யும் தலைவா, நல்ல வாசனை உள்ள அந்த துளசி மலர் மாலை அணிந்த திருமாலோடு நான்முகனும் உன் திருவடியையும் உன் திருமுடியையும் தேடி அது கிடைக்கலன்னு அப்பேற்பட்ட பெருமையானவன் நீ. ஒரு பொருளாக நினைச்சு எனக்கு எல்லாம் நீ நல்லதா தரும் இல்லையா தாயே, நீங்கள் தான் தாயும் ஆச்சு, தந்தையும் நீங்கள் தான் அப்படிங்கிறார். தாயும் நீயே தாயும் நீயே தந்தை நீயே, தாயும் நீயே தந்தை நீயே, சங்கரனே அடியே தாயும் நீயே தந்தை நீயே, சங்கரனே அடியே சங்கரனே அடியே. கருணையுள்ளம் படைத்த தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படிங்கிறார். இப்படி தாய் போன்ற கருணை உள்ளம் படைச்ச எம்பெருமான். அதனால திருவிடை மருதூர்ல கோயில் கொண்ட பெருமான் மருதவாணர். இந்த மருதவாணரான சிவபெருமான் சிவசருமர் சுஷீலை 2 பேரும் கனவலியே வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்க வறுமையில வாடுறது எனக்கு நன்னா தெரியும், ஆகையினால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வேண்டியது பணம். அந்த சிவனேசனுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, அவனுக்கு வேண்டியது ஒரு ஆண் குழந்தை. யாமே ஆண் மகவாக பிறப்போம் அப்படின்னு ஒரு கனவுல சொல்றார். இப்படி அவர் கனவுல சொன்ன உடனே இதே மாதிரி அவர்களுக்கும் கனவுல சொல்றார். ஒரு அந்தணர் வருவார், குழந்தைய தூக்கிண்டு வருவார். அந்த குழந்தையை எடுத்துண்டு அதுக்கு உண்டான எடைக்கு எடை நீ பொண்ணு தரணும் அப்படின்னு அவர்கள்கிட்டயும் சொல்றார். என்ன ஆச்சரியம், எல்லோருக்கும் மகிழ்ச்சி. இருந்தாலும் சிவபெருமானே குழந்தையாக வரார் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது அந்த குழந்தைய விற்கிறதுக்கு அவளுக்கு மனசு வரல. விற்க மனம் இல்லை, வேறொரு பொருள் இல்லை, அற்பமாய் நடந்தால் வரும் அளவிலா துன்பமே, சிற்பரம் சோதியால் தெய்வ குழந்தையாய் அற்புதமாய் வந்த அந்த குழந்தையோடு சாதாரண குழந்தையினாலே எல்லாருக்குமே அந்த குழந்தைய கொஞ்சறது இது பண்றதெல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கும். அதுவும் பகவானுடைய அருள்வால பிறந்த குழந்தை, தெய்வ மனம் கமழறது. சிவபெருமான் என்ன பண்ணினார்னா, சிவகலை அம்மை அவளுடைய கனவுலையும் இப்படி சொன்னார் இல்லையா? அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். உலகத்துல நாமெல்லாம் இறைவன் வகுத்த வழிப்படி வேத விதிப்படி நம்ம நடக்கிறது இல்ல, தப்பு பண்றோம், பாவம் நிறைய பண்றோம். தெரிஞ்சோ தெரியாமலையோ இப்படி எத்தனையோ மனம் போன போக்குல நடந்தா எல்லாம் நமக்கு கஷ்டத்துலதான் கொண்டு போய் விடும். ஆனா அப்பேற்பட்ட இந்த தெய்வ குழந்தைய இவாள்லாம் சுமந்துட்டு வரா இல்லையா? சுமந்துட்டு சிவனேசத்தை கொடுக்கறா. எடைக்கு எடை அவர் பொண்ணை கொடுத்தார். அந்த பொண்ணை வாங்கிட்டார். இந்த ஆண் குழந்தைய அவ கிட்ட கொடுத்தா. ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தையை வாங்கி அந்த குழந்தைக்கு மருதவாணர் அப்படிங்கிற பேர் வச்சார். அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு மருதவாணர்னு பேர் வச்சா, திருவெண்காடர் மருதவாணருடைய ஸ்தலத்திலேயே பிறந்ததுனால அவருடைய பெயராவே இருக்கிறதுனால அந்த பேரையே வச்சு நம்ம கூப்பிடணும். அந்த காலத்துலலாம் அப்படிதானே பண்ணுவா.
சுவாமி எந்த கோவில்ல எந்த சுவாமி இருக்கோ அந்த சுவாமியினுடைய பெயரே வச்சு தன் குழந்தைய, அப்படி பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்றோமோ இல்லையோ, குழந்தைய பெயரை வச்சு கூப்பிட்டா பகவான் நாமத்தை கூப்பிடுற மாதிரி இருக்கும்னு அப்படியெல்லாம் பண்ணுவா. இப்ப என்னெல்லாமோ நடக்கிறது. இப்படிப்பட்ட அந்த மருதவாணர் என்ன பண்ணினானா, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வரார். சின்ன வயசுலயே தெய்வ திருவிளையாடல் எல்லாம் பண்ணினார் அவர். மணிகிரீவர்னு ஒரு கந்தர்வர், அவன் ஒரு முனிவரனுடைய சாபத்தினால பெரிய மீன் உருவத்துல கடல்ல இருந்தான். அந்த சாபத்தையே மாற்றினார் இந்த மருதவாணர். எப்படி தெரியுமா? விளையாட்டா சின்ன வயசா இருக்கும் பொழுது அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து மரக்கலத்துல ஏறி கடல்ல விளையாடின்னு இருக்கார். அப்போ ஒரு பெரிய மீன் வந்து இவருடைய மரக்கலத்தை தாக்கிடுத்து. உடனே நண்பன் அப்படியே முழுங்கிடுத்து ஒரு நண்பனை. பாவம் மருதவாணர் என்ன செய்வார்? சின்ன பையன் தானே, என்ன பண்ண முடியும்? எல்லா குழந்தைகளும் அழகு. மருதவாணர் தன் காலால ஓங்கி ஒரு உதவதச்சார் அந்த மீனை. அவ்வளவுதான், அந்த மீன் அங்கேயே செத்து போயிடுது. அது அவருக்கு விளையாட்டாத்தான் இருந்தது. ஆனா அந்த மீன் யாரு தெரியுமா? அவன்தான் ஒரு குபேரன். அவன்தான் முனிவனுடைய சாபத்தினால மீனா மாறி இருந்தான். இறைவனான மருதவாணர் அவருடைய கால் பட்டதும் சாபம் நீங்கி பழைய உருவத்தை அடைஞ்சார். இது மட்டுமல்ல, ஒரு நண்பன் மீனை விழுங்கிடுத்து இல்லையா, ஒரு நண்பனை விழுங்கிடுத்து. அந்த மீன் அந்த நண்பனை விழுங்கின உடனே என்ன பண்றது? அப்பா, என் நண்பனே, சிறுவனே, வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறார். அப்படி கூப்பிட்ட உடனே அந்த நண்பனானவன் வேகமாக வரான். நண்பன் வேகமாக வந்தான். இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. எல்லா வணிகர்களும் ஊருக்கு திரும்பி போயிட்டா. மருதவாணனும் அவளுடைய காவிரி பூம்படத்துக்கு திரும்பினார். அப்போ திடீர்னு ஒரு பெரிய காத்து வந்தது. மழையெல்லாம் வந்துடுத்து. அதனால இந்த மரக்கலம் திசை மாறி போக ஆரம்பிச்சுடுத்து. அவ கொண்டு வந்த உணவுப் பொருள் எல்லாமே செலவாயிடுத்து. மருதவாணர் என்ன பண்ணினார்? வியாபாரம் பண்ற போது தான தர்மம் பண்ணினது போக மீதி பணத்துக்கு என்னென்ன வாங்கினார் தெரியுமா? வரட்டிகள் வாங்கினார், அவல், கடலை, இதெல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டு வரார். இப்போ எல்லாருக்கும் ஒரே பசி, ஒரு பக்கத்துல நல்ல குளிர். அதனால எல்லாரும் என்ன பண்ணினானா, அப்பா நீ வரட்டி கொண்டு வந்திருக்கியே, அதை நாங்கெல்லாம் அப்படியே குளிர் காயறோம் அப்படின்னு அந்த வரட்டியை தீ மூட்டி குளிர் காஞ்சின்னு இருக்கா. பசிக்காக அந்த அவல், கடலை இதெல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கா. இப்படி பண்ணின உடனே எல்லாத்தையும் இவா பண்ணிட்டா, இவாளுடைய காரியம் ஆயிடுத்து. ஆனா இந்த சிவனேஸ்வர் கிட்ட போய் என்ன சொன்னா தெரியுமா? இவாள்லாம் இங்க பாருங்கோ, அந்த திருவெண்காடர் கிட்ட போய் சொல்றா, இங்க பாருங்க உங்க புள்ள என்ன பண்ணினா தெரியுமா, அவனுக்கு பித்து பிடிச்சு போயிடுத்து, அழகா பணத்தை கொண்டு வராம வரட்டி, அவல் இதெல்லாத்தையும் தான் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா. இவர் அதை யோசிச்சார், என்னடா இது, இப்படி நம்ம புள்ள பண்ணிருப்பானா அப்படின்னு கடற்கரைக்கு போனார். மரக்கலத்துல என்ன இருக்குன்னு போய் பார்த்தார். அதுல வரட்டியும் ஒரு ஓலையும் இருந்ததுன்னு பார்த்தார். அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். மத்தவா சொன்னதெல்லாம் சரியாத்தான் இருக்குமோ, நம்ம பையனுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடுதோ அப்படின்னு ரொம்ப மனம் கலங்கினார். கூடவே கோபம் வந்து அவருக்கு. அந்த எரிமுட்டை, அதாவது அந்த விரட்டி என்ன பண்ணினாரா, எடுத்து வீசி எறிஞ்சார். அப்படி வீசி எறிந்தவுடன் என்னாச்சுன்னா, மணிகள், மாணிக்கங்கள், முத்துக்கள் எல்லாம் செதறி விழுந்தனமாம் அந்த விரட்டில இருந்து. எல்லாமே மணிகள் தான், எல்லாம் மாணிக்கங்கள், ரத்தினங்கள். திருவெண்காடருக்கு ரொம்ப சந்தோஷம். கூடவே வந்த வணிகர்கள் எல்லாம் இப்போ என்ன தோன்ற தெரியுமா அவர்களுக்கு, எல்லா வரட்டியும் இப்படி எரிச்சு சாம்பலாக்கிட்டோமே, எல்லாம் வீணா போயிடுதே அப்படின்னு எல்லாம். அதாவது இந்த பொருள் மேல மோகம், அப்படி மோகத்தை வச்சுண்டு எல்லாம் அப்படி இருந்துட்டு இருக்கா. அந்த வரட்டிக்குள்ள இருக்கிற மாணிக்க கற்கள் வெறும் மணிகள் மட்டும் இல்ல, அவள் கடலையோட இருந்தது பொன் கட்டிகள், அதாவது கோல்டு பிஸ்கட் நம்ம எல்லாம் சொல்லுவோமே, தங்க கட்டிகள்னு, அதுதான் அது. எல்லாம் அங்கே இருக்கு. எல்லாம் இப்படி ஆயிடுத்து. திருவெண்காடர் நினைக்கிறார், அங்கே அவர் இல்ல, திருவெண்காடர் போய் பார்க்கலாம், சரி நம்ம பையன் எங்க இருக்கான்னு போய் பார்க்கலாம், என்ன பண்ணினா அவன் போய் கேட்கறதுக்காக போறார். அங்க போய் பார்த்தா பையன் இல்ல. வீட்டிற்கு வரார், வீட்டுல வந்து பார்த்தா பையன் இல்ல. உடனே மனைவியை பார்த்து கேட்கிறார், எங்கம்மா மருதவாணன் எங்க அப்படின்னா. இல்ல, அவன் வந்து ஒரு பேழையை கொடுத்துட்டு போயிருக்கான், அதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னான் அப்படின்னா. அப்படியா, எங்க அந்த பேழை அப்படின்னு அதை எடுத்து அப்படி திறந்து பார்க்கிறார். அதுக்குள்ள என்ன இருந்து தெரியுமா? துளையே இல்லாத ஒரு ஊசி, ஒரு ஓலை, அந்த ஓலையிலே காதற்ற ஊசியும் வாராது, காணும் கடை வழிக்கே அப்படின்னு எழுதியிருந்துதான். ஆஹா ஆஹா, என்ன அருமையான வார்த்தை, எத்தனை சீரிய உரை, மக்களோட மயக்கம் தீர்றதுக்கு எவ்வளவு உபயோகமானது இது. காதில்லாத ஊசி நம்மோடு வரவும் வராது, இந்த மாதிரி ஊசினால நமக்கு என்ன பயன்? யாரும் இல்லாத
இதை சீண்ட கூட மாட்டேங்கிறாங்களே, மதிப்பில்லாத இந்த பொருள், அற்பமான இந்த பொருள் கூடவே நம்ம கூட நிச்சயமா வராது நம்ம இறந்தோம்னா. அதனால நம்மளோட என்ன வரும் அப்படின்னா, அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டே விழியம் பொழுக மெட்டிய மாதரும் வீதி மட்டே இரு கை தலைமே வைத்து அழுமைந்தரும் சுடுகாடுமட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. இறைவா அறியாமை யாமலத்தால் அறிவு முதல் கெட்டே நடா பிரியாவினை பயனால் பித்து பிடித்த நடா. அறியாமை அப்படிங்கிற ஆணவம் என்னை மறைச்சுடுத்து. என்னை விட்டு பிரியாத என்னோட இருக்கிற இந்த கண் மலத்தினால பித்து பிடிச்சவ மாதிரி இருக்கேனே அப்படின்னு வருத்தப்படுறாரு. தன் மகனுக்கு சிவானந்த பேரு கிடைச்ச பக்குவம் கூட எனக்கு வரலையே, அவனுக்கு அந்த சின்ன வயசுல வந்துடுத்தே, ஆனால் பகவானே ஆச்சே அந்த குழந்தை, அவருக்கும் அந்த பற்றற்ற பக்குவம் வந்துடுத்து. அந்த குழந்தை அதனால தான் அனுப்பிச்சார். இப்பொழுது அந்த பட்டினத்து அடிகள் இனிமேதான் அவருக்கு பேர் வருது. அது வரைக்கும் அவருக்கு திருவெண்காடன்ற பேர் இருந்தது. இப்போ பட்டை கிழித்து பரிபூசி தன்னை பரிந்தெடுத்து முட்டச் சுருட்டி என் மொய் குழலால் கையின் முன் கொடுத்து கட்டியிருந்த கணமாயக்காரியின் காமமெல்லாம் விட்டு பிரியவென்றோ இங்கன சிவன் மீண்டதுவே. இப்படி ஒரு பாட்டை உடனே அவர் பாடினார் அங்கேயே. என் மனைவி, என் மக்கள், உற்றார் உறவினர், என் வாழ்வு செல்வம் எதுவுமே எனக்கு இல்லை. கணவன் இறந்தா மனைவி ஓன்னு அடிச்சுக்கிறான். எங்க இருந்து வாசப்படி போற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சுடுகாட்டுக்கு போறதுக்கு கூட அவளுக்கெல்லாம் உரிமை கிடையாது. அந்த உறவு அவ்வளவுதான். மக்கள் உறவுக்காரா சுடுகாடு வரைக்கும் இப்படி போவா. அவன் சேர்த்து வச்ச பொருள் ஏதாவது கூட போகுமா? எதுவுமே இல்லை. ஆனா புண்ணியம் பாவம் என்ற இரண்டும் தான் கூடவே பற்றி கொண்டு வரும். இந்த உலகம் இருக்கே, அது ஒரு பெரிய நாடக மேடை. நாடே பிரதுக்கு நாடகமோ கானக கன்னதி கைவல்யமோ நாடே பிரதுக்கு நாடகமோ நாடக என்ன சொல்லார் தெரியுமா? எல்லாமே நாடகம் தான்ங்கிறான். நம்ம வாழறது, பேசுறது, நம்ம நினைக்கிறோம் எல்லாம் நம்ம தான் சாதிச்சுக்கிறோம், நம்ம தான் பண்றோம். நிச்சயமா எதுவுமே இல்லை, எல்லாமே நாடகம். பகவான் நம்மளையே ஒரு கேரக்டரா ஒரு அனுப்பிச்சுட்டார். நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காரோ அந்த பாத்திரத்தை ஏத்துண்டு நாம நடிச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த நடிச்சு முடிச்சு எல்லாம் பண்ண உடனே உன்னுடைய ஆயுசு முடிஞ்சு கொடுத்தோன்னு எடுத்துன்னு போயிடுறான். சில பேருக்கு சீக்கிரமா எடுத்துன்னு போயிடுறான், சில பேருக்கு எவ்வளவோ வயசானாலும் எடுத்துன்னு போக மாட்டேங்கிறானே, கேட்டா கூட எடுத்துன்னு போக மாட்டான். அவனுக்கு எப்ப தோன்றதோ அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போவான். இதுக்கு உதாரணமா ஒரு கதை இருக்கு இல்லையா? என்ன நிறைய கதை இருக்கு, அநேகமான கதை. அதுல ஒரே ஒரு கதை சின்னதா சொல்றேன். என்னன்னா, ஹரிச்சந்திரன், சந்திரமதி, லோகிதாசன் எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை. எப்பேற்பட்டவா அவான்னு. அவளுடைய கேரக்டர்ல, அதாவது அந்த குணாதிசயங்கள் அவளுக்கெல்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நடிப்பா. நாடகத்துல நடிக்கும் பொழுது எல்லாருக்கும் மனசு அப்படியே உருகி போயிடும். நம்ம எல்லாரும் அந்த அப்படியே ஒன்றி போயிடுவோம். ஆஹா,
என்னம்மா அந்த நாடகத்துல அப்படியே ஒன்றி போயிட்டோம், அவளும் அப்படியே இருக்காளேன்னு நினைச்சுட்டு இருப்பான். ஆனா அந்த நாடகம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அவர்கள் அந்த நாடக இயல்பிலேருந்து வாழ்க்கைக்கு வந்துருவா. அந்த வாழ்க்கைங்கிறது ஒரு நாடகம் தான். 50 வருஷ நாடகம், 60 வருஷ நாடகம், 5-6 வருஷ நாடகம், இப்படி பல பல நாடகங்களை எல்லாம் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இறைவன் தான். வாழ்நாள் முடிகிற வரைக்கும் இறைவன் நமக்கு என்ன வேஷம் கொடுத்திருக்கானோ அதை நம்ம செஞ்சுத்தான் ஆகணும். இந்த வாழ்க்கை முடிஞ்ச உடனே இறைவன் எடுத்துட்டு போயிடுவான். உலகத்தினுடைய மாயை இப்போ எனக்கு நன்னா விளங்கிடுத்து. அதனுடைய தன்மையினால அவருடைய மனசும் மாறிடுது. உலகத்திலே நிலையே இல்லாதது எதுன்னு தெரிஞ்சுட்டார். வாழ்க்கையே ரொம்ப வெறுத்துட்டார். அவர் தன் பொருள்களை எல்லாம் ஜனங்களுக்கெல்லாம் வாரி வாரி இறைக்க சொல்லிட்டார். கணக்கு பிள்ளையா இருந்த அந்த சேந்தனார் கிட்ட சொல்லியிருக்கார். இந்த செய்தி மன்னனுக்கு தெரிஞ்செடுத்து, இந்த மாதிரியான தான தர்மங்கள் எல்லாம் பண்றானே, இப்படி சொத்தெல்லாம் வாரி இறைக்கிறானே, இது சேந்தனார் தான் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ராஜா கோவிச்சுண்டு அவனை கொண்டு போய் சிறையில அடைச்சுட்டான். ஆனா இதெல்லாம் இவர் தான் சொன்னார்னு அவனுக்கு தெரியாது. கடுமையான துறவியானார் அவர். துறவு மேற்கொண்டாலே அடிகள்னு அழைக்கிறது வழக்கம் இல்லையா? அந்த காலத்திலே துறவிகள்னா நிச்சயமாக உண்மையாகவே துறவிகளாகவே இருப்பார்கள். காவி உடை வேஷத்துக்காக அணிய மாட்டார்கள். அப்படி இருந்த அந்த துறவி. அதனால அன்னியிலிருந்தே அவரை பட்டணத்து அடிகள், பட்டணத்து அடிகள் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டார். காவிரி பூம்பட்டணத்தை சேர்ந்தவர் இல்லையா இவர்? அதனால திருவெண்காடர் பட்டினத்தார் ஆனார். காவிரி பூம்பட்டணத்தை அந்த நல்ல நாள்ல பட்டினம்னு தான் சொல்லுவா, எல்லாருக்கும் தெரியும். அது சூதற்ற வாதற்ற மனையாளும் இது மாதிரி அடிகளோடு ஆரம்பிக்கிற பாட்டெல்லாம் அப்போ பாடினார் அவர். அவருடைய மனசானது பெரிய மாற்றத்தை அடைந்தது. எப்பேற்பட்டவளா இருந்தா கூட மன்னரே ஆனாலும் மற்றே ஆனாலும் முடிவில ஒரு பிடி சாம்பல் தான் ஆவா அப்படிங்கறத அவருடைய உள்ளம் இறைவனுடைய அருளை பெற ஆசைப்பட்டது. ஆனா அதுல ஒரு துன்பமும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சின்றார். அதையெல்லாம் துறந்தோம். இனிமேல் நமக்கு பசி வந்ததுன்னா பிச்சை எடுத்து கையில இருக்கிற அந்த ஓட வச்சுட்டு அந்த ஓட்டுல தான் வாங்கணும் அப்படின்னு கந்தலாடைய உடுத்திண்டு மனசார துதிக்க 5 எழுத்து இருக்கு. தோடு அணிந்த காதையும் விஷம் உண்ட கண்டத்தையும் உடைய சிவபெருமானுடைய மெய்யடியார்கள் தான் நமக்கு துணை அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். சிவபெருமான் விட்டிருக்கும் ஸ்தலங்களுக்கெல்லாம் போனார். அவருடைய மனம் இறைவனையே நினைத்து நினைத்து இன்பம் அடைந்தது. இப்படி மாறினதை அந்த ஊர் மன்னன் பார்த்தான். இப்படி அவர் துறவரம் பூண்டதுனால அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது, ஐயா தாங்கள் ஏன் இப்படி துறவரம் பூண்டிருக்கிறீர்கள், இதனால உங்களுக்கு என்ன பயன் கேட்கிறார். அதுக்கு உடனே பட்டினத்தடிகள் சிரிச்சுண்டே, ஐயா நீரோ அரசன், யாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம், நீர் நிற்கிறீர் அப்படிங்கிறார். இதுதான் இந்த துறவியினுடைய பயன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். பசி வந்த போதெல்லாம் அவர் பிச்சை எடுப்பார், வீடு வீடாக சென்று வந்ததை சாப்பிடுவார். இதையெல்லாம் பார்த்த உறவுக்காரா சில பேர், என்னது இது அவமானம், சே இவ்வளவு செல்வத்தை வச்சுட்டு அத்தனை செல்வத்தையும் விட்டுட்டு பிச்சை எடுத்து சாப்பிடுறானே, இவனுக்கு வெக்கமானம் இல்லையா அப்படிங்கிற. தன் மகன் இப்படி இருக்கானேன்னு அவருடைய அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டு, ஏன்பா மகனே நீ குடியிருந்த வீடு எது தெரியுமாப்பா, என்னுடைய வயிறு தான்பான் தன்னுடைய வயத்தை காமிச்சு சொல்றா, இந்த இடத்துலதான்ப்பா நீ குடியிருந்த, எனக்கு நீ கொள்ளி வைக்க வேண்டாமா, அது உன் கடமை இல்லையா, அதை நீ நிறைவேற்ற வேண்டாமா, இப்படியெல்லாம் ஒண்ணும் செய்யாம நீ பாட்டு துறவரம் பொண்ணுடு இப்படி போனா யாருக்குப்பா நஷ்டம், அம்மா கவலைப்படாதே, தங்களுக்கு அந்த நேரம் வரும்பொழுது யாமே அந்த ஈம கடன்களை எல்லாம் செய்வோம் என்று சொல்லி அந்த ஊரை விட்டு வெளியில போகாம காவிரி பூம்பட்டணத்திலேயே அவர் அங்கேயே இருந்தார். ஒரு மண்டபத்துல உட்கார்ந்திருந்தார். அவருடைய உடம்பு தான் அங்க இருந்ததே தவிர மனசு பல இடங்களை சுத்தி சுத்தி வந்து கொண்டிருந்தது. இப்படி அவர் இருந்திருக்கும் பொழுது சிவகலை அம்மையாரும் அங்க வந்து அடிகளை வணங்கினார். அடிகளும் சிவகலை அம்மையை பார்த்தார். அம்மா நான் சன்னியாசி ஆயிட்டேன், இனிமே என்னால உங்களுக்கு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, இத்தனை நாளா நம்ம கணவன் மனைவியா நடிச்சோம், அதெல்லாம் முடிஞ்செடுத்து அந்த நாடகம், இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை, நீ சிவனடியார்கள் கூட்டத்தோட சேர்ந்துட்டு காலத்தை கழிச்சுக்கோ, நீ முக்தி அடையறதுக்கு அதுதான் வழி அப்படின்னு அம்மையார் அனுப்பிச்சு விட்டார். இப்படியே இருக்கும் பொழுது அடிகளாருக்கு ஒரு அக்கா இருக்கா. அவ என்ன பண்ணினான்னா, சி
நம்மள எல்லாரும் இப்படி ஏசின்னு இருக்காளே, இவனால தானே நமக்கு இவ்வளவு கெட்ட பேரா இருக்கு அப்படின்னு இவனை எப்படியாவது விஷம் வச்சு இவனை கொன்னுடணும், இவன் செத்து போயிட்டானா நமக்கு நிம்மதி அப்படின்னு என்ன பண்ணினானா ஒரு அப்பத்தை சுட்டா. அவனுக்கு அப்பன்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், அவளுக்கு அக்காவாச்சே தெரியாம இருக்குமா, தம்பிக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். அந்த அப்பத்துல விஷத்தை கலந்து அவன் வரும்பொழுது அவன் வீட்டு வாசல்ல பிச்சை கேட்கும் போது உடனே அந்த அப்பத்தை கொடுக்கிறான். அந்த அப்பத்தை அவர் கையில வாங்கினார், அதுல விஷம் கலந்துருக்குன்னு அடிகளாருக்கு தெரிஞ்சு போச்சு. இறைவனுடைய திருவருளால அவர் அதை சாப்பிடவே இல்லை. தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பும் வீட்டை சுடும் அப்படின்னு சொல்லிட்டே அந்த அப்பத்தை தூக்கி அந்த வீட்டின் மேல் கூரையில ஒரு இறப்பிலே போய் செருகினார். அவ்வளவுதான், அந்த வீடு தீப்பத்தி எரிஞ்சு போச்சு. அந்த வீடு மட்டுமல்ல, பக்கத்துல இருக்கிற வீடு எல்லாமே தீப்பத்தி எரிஞ்சு சாம்பலா போயிடுது. உடனே எல்லாரும் அடிகள் 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 அப்படின்னு எல்லாரும் இவர் காலில் விழ ஆரம்பிச்சுட்டார். இப்படி இருக்கும் பொழுது ஞானக்கலாம்பை அம்மையார் இறைவனடி சேர்ந்துட்டார். அம்மையாரின் உறவுக்காரா எல்லாருமா சேர்ந்து அந்த அம்மையாருடைய உடலை எடுத்துட்டு போய் விறகெல்லாம் வச்சு எல்லாம் எரிக்கிறதுக்கு பாக்குறா. இவர் உடனே யாம் இருக்கிறோம் என்று சொல்லி வேக வேகமாக போய் அந்த விறகெல்லாம் எடுத்துட்டு வாழைப்பட்டையில வச்சு அங்கே அந்த அம்மையாருக்கு, என்னுடைய அம்மையாருக்கு இப்படி விறகுப்பட்டையை வச்சு நீங்க எரிக்கலாமா அப்படின்னு வருத்தப்பட்டு அவர்